எப்பா பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டண்ட்டுங்களா, நேற்று தானே உங்களை பாராட்டி வீடியோ போட்டோம். அதுக்குள்ளே திருப்பி மொக்க கண்டென்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. வெறுப்பாக இருக்குது உண்மையிலே உங்களை பார்க்குறதுக்கு. ஒரு நாள் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்தடுத்த நாளும் இதே மாதிரி ஃபயராக போகும். இருக்க போகிறது ஒரு 10 நாள். அந்த 10 நாளாவது ஃபயராக போகுமா அப்படின்னு பார்த்தா மீண்டும் அந்த கிராஃப் வந்து அப்படியே கீழே தான் போயிருக்குது. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. 24/7 நம்ம நேரடியாக நிறைய விஷயங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 1 hour ப்ரோக்ராமில் ஒன்றுமே அவங்க போடுறதில்ல. 24/7 சின்ன சின்ன விஷயங்கள், சில க்யூட்டான மூமெண்ட்ஸ், சில ஜாலியான ஃபன்னான மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பட் இப்போ வந்து 24/7 வந்து படுமொக்கையாக தான் போகுதுன்னு சொல்லலாம். என்னடா இது சண்டை, பயங்கரமான சண்டை, அது இதுன்னு போகுது, ஆனால் நீ மொக்கன்னு சொல்கிறீ அப்படின்னு பண்ணலாம். இதுதான் இந்த பிக் பாஸோட கேமோட ஸ்ட்ரக்சரையே மாற்றினதால வந்து பிரச்சனை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம், பொதுவாகவே பிக் பாஸில் சண்டைலாம் பயங்கரமாக களக்கட்டும். லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்போது அவங்க உள்ளே இருக்கிற மனக்கசப்பெல்லாம் மீறி, ஏன்னா வெளியிலேருந்து பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு நல்லா வர ஆரம்பிச்சிருவாங்க. பணப்பெட்டி டாஸ்க்குன்றது இருக்கும். மோஸ்ட்லி ஒரு லைட்டான மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். அதுவும் லாஸ்ட் வாரம்லாம் பழைய கண்டஸ்டண்ட்டே மீண்டும் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸாக தான், அது ஃபன் ஃபீல்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா சீசனையும் விட இந்த சீசனில் லாஸ்ட்டு 10 நாள் 15 நாளில் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எதுக்கு, யார் முட்டை பொரிக்கிறதுன்ற ஒரு சண்டை. இதெல்லாம் ஒரு சண்டையா? அதாவது மற்ற சீசன்லேயாவது சூப்பரான சண்டையெல்லாம் போச்சு, நல்ல காரசாரமான டிபேட்டாக இருக்கும். இவங்க கரெக்டாக அவங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவே இவங்க பக்கம் பண்ணுறது தான் கரெக்டு, அவங்க பக்கம் பண்ணுறது தான் தப்பு அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவே ரெண்டாக பழக்கிற அளவுக்கு பயங்கரமான சண்டைகளெல்லாம் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், கடைசி நாள் வந்ததுக்கப்புறம் சண்டை நடக்குதுன்னு பேர் தான், ஆனால் அது முட்டை பொரிக்கிறது யார் அப்படின்ற ஒரு சண்டையெல்லாம் நடக்குது. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இதுதான் சண்டை. அவங்க முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இவங்களோட 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கே இருந்தாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வர டாஸ்க்கு அந்த வீக் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சிட்டாங்க. சரி, பேரண்ட்ஸும் வந்துட்டு ஒரு நல்ல அட்வைஸாக கொடுத்தாங்க. உங்களுடைய 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத வந்து கரெக்டாக லிமிட்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கேம் ஆட தான் வரீங்க, அந்த மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்வைஸை ஒழுங்காக எடுத்து இவங்க ஆடிருந்தால் கூட அவங்க இண்டிவிஜுவல் கேமாக ஆடிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இல்லை வெளில போனாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம், ஆஹா எங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இவங்க ஒட்டிப்பாங்க, திருப்பி பிரிஞ்சுப்பாங்க, திருப்பி ஒட்டிப்பாங்க. இன்றைக்கெல்லாம் காலையில் 24/7 போட்டு பார்க்கும்போது ஜாக்லின்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களே, அப்பாப்பாப்பா, அங்கே வந்து அவங்களுக்கு கிச்சனுக்குள்ளே வந்து நிற்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குதான். யாராவது வந்து ஏதாவது சொல்லிட போகிறாங்களோ, ஏதாவது பேசிட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குதான். சரி, அப்புறம் நீங்கள் எதுக்குமா வந்தீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. சரி, பிரச்சனை இதுதான். ஜாக்லின் வந்து என்னை வந்து சமைக்க சொல்லியிருக்காங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்றாங்க. சௌந்தர்யா வந்துட்டு நீ மட்டும் தான் எப்போவுமே சமைப்பியா, நாங்களாம் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னாங்க. ஏமா சமையலுக்காமல் ஒரு பிரச்சனை, தாராளமாக போய் 2 பேரும் பண்ணுங்களேம்மா அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருந்துச்சு. சரி, இதுவே ஒரு உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் காலங்காத்தால் எழுந்து ஜாக்லின் பெர்ஃபார்மன்ஸை போட்டுருக்காங்க. ஐயோ என்னால் இங்கே வரவே முடியல, பயமாக இருக்குன்ட்டு. இது பத்தாதுன்னு சௌந்தர்யா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வன்மத்தை கேட்கறது மட்டும்தான் ஒரு வேலையை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் ஜாக்லினை குறை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க. அதாவது இந்த கேரக்டருக்கும் கேமுக்கும் வந்து சிங்க் ஆகிடுச்சான், அதனால் இவங்க தாங்க முடியலையாம். இவங்களுக்கு வந்து கேமை புரிஞ்சுக்கினாங்களா இல்லை கேரக்டர் புரிஞ்சுக்கினாங்களா? ஹாசினி கேரக்டரு ஜாக்லின் அந்த ஹாசினி கேரக்டர் மாதிரி பெருசாக பண்ணலன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் பழைய ஜாக்லினாக இருந்தால் தொட்டதுக்கெல்லாம் வந்து எரிஞ்சு விழுந்திருப்பாங்க, பயங்கரமான ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். கடந்த சில வாரமாகவே நம்மளும் பார்த்துருக்கோம், ஜாக்லின் வந்து பெரிய அளவில் சண்டை அப்படின்றதுல எங்கேயும் இன்வால்வ் ஆகிறதில்ல. ஒரு இடத்துல சண்டை போயினுச்சுன்னா சரிப்பா நீங்கள் பேசுங்க, நானும் என்னோடய 2-3 பாயிண்ட் வைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சா ஓகேவா, நான் பேசுகிற பாயிண்ட் கரெக்டுன்னு தோணுதா, நீங்கள் வந்து என்னோடய பாயிண்ட்டை வந்து மதித்து ஏற்றுக்கோங்க. இல்லையா, நான் பேசுகிற பாயிண்ட்டு தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ரைட், என் பாயிண்ட்டை கேட்காத இடத்துல நான் என்னத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பாட்டுக்கு தள்ளி தான் போயின்னு இருக்காங்க. இது ஜாக்லினோட பெர்ஃபார்மன்ஸே சில டைம் நல்லாவும் காட்டியிருக்குது. என்னடா இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு கோபமும் வர வச்சுருக்கு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் சௌந்தர்யா வந்து பேசியிருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, யார் என்ன கேரக்டரில் இருக்காங்க, என்ன நேச்சர் அப்படின்றது புரியுதா இல்லையானே தெரில. இவங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க, இத்தனை நாளாக வந்து வீட்டில் பண்ணாததெல்லாம் இங்கே ஏன் பண்ணியிருக்கான்ட்டு. சௌந்தர்யா தான் ஆக்சுவலாக கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜாக்லினை வந்து இவங்க என்னத்துக்கு கேட்குறாங்கன்னு புரியல. உடனே ஜாக்லினுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்கலாம். இல்லை, ஜாக்லினும் சாஞ்சனாவும் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் அடுத்து வந்து வரும். ஒவ்வொருத்தரும் வந்து வெளிலேருந்து வந்த எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத பற்றி எதுவும் பண்ணல. இங்கே ஒரு ஸ்வாப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கே, நம்ம வந்து அந்த ஸ்வாப் ஆகி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி யாரும் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வந்த மாதிரியே நம்மளுக்கு தெரியல. இருக்கிறவனை டவுன் பண்ணி விட்டால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே இது டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்வாப் அப்படின்றது உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு ப்ராங்க் தான் போல். அதாவது ஒரு ப்ராங்க் பண்ணணுன்னா கூட எந்த அளவுக்கு உருப்படியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா பிக் பாஸ் கண்டென்ட் கிரியேஷன் டீமுக்கும் கிடையாது, உள்ளே அனுப்பின கண்டஸ்டண்ட்டுக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு ப்ராங்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராங்க்னா உண்மையிலே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ப வச்சு டென்ஷன் ஆற்றி ஐயோ இது ப்ராங்கா அப்படின்னும் போது அவங்க வந்து பயங்கரமாக பிரேக் ஆகி இல்லை சிரிக்கணும், இல்லைனா அழணும், ஏதோ ஒன்று நடக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு ப்ராங்க்கு. ஆனால் இது நடக்கிறதே ப்ராங்க்கு தான் தெரிஞ்சுனே எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட கூட அந்த உத்வேகம்ன்றது இல்லை நம்ம ஸ்வாப் ஆகணுன்ட்டு. உண்மையிலே உள்ளே வந்ததில் ஃபேட்மேன் ரவீந்திர அவர்கள் மட்டும்தான் வழக்கம் போல் தன்னுடைய கேம் ஆடுறாரு. ஏன்னா அவருடைய கேமுன்றதே மைண்ட் கேம்ஸ் மட்டும்தான். அந்த மைண்ட் கேம்ஸை சிறப்பாக ஆடின்னு இருக்கார். ஸ்வாப்பு அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு முழு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து ஃபேட்மேன் ரவீந்திர அவர்கள் மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு யாரும் அவங்க கேம் ஆடுறதுக்கான அறிகுறியை கூட தென்படல. அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அரை மணி நேரம் சாஞ்சனாவும் அருணும் ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. வர்ஷினி வந்து நம்ம சௌந்தர்யாவை உட்காந்து பல மணி நேரமாக இன்டர்வியூ எடுத்துன்னு இருக்காங்க. சரி, இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா ஏதாவது குவாலிட்டியாக கேட்குறீங்களா, இல்லை கேமுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி கேட்குறீங்களா? இது வந்து பேசினுக்கிறதுன்னு கூட கிடையாது, பச்சை இன்டர்வியூ மாதிரி தான் தருது. நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி கேம் ஆடினீங்க, இந்த கேமில் என்ன பண்ணீங்க, அந்த கேம் நீங்கள் யாருக்காக பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி தான். இதெல்லாம் என்னென்னா பிக் பாஸ் விட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா பிஹைண்ட் ரூட்ஸ்காரனே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பான். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுக்காக ஸ்வாப் ஆகிறன்ட்டு பிக் பாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல சௌந்தர்யா உண்மையிலே நல்ல பதில் சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன கேம் ஆடினீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு புரியலிங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்கை பற்றி கேளுங்க, இந்த டாஸ்கில் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க, எப்படி டஃப் கொடுத்தீங்கன்னு கேளுங்க, அது ஆடின போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கேளுங்க. இந்த மாதிரி கேட்டால் பரவாயில்ல. இந்த வர்ஷினியோட இந்த இன்டர்வியூ அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற கொஷினாகவும் இல்லை. ஆனால் சௌந்தர்யா அதில் ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்த்துன்னுக்காங்க. அது ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. நைட்டு பார்த்தா சஞ்சனாக்கும் ரயானுக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை 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 அப்படின்னு இருந்தால் இந்த வீக்கெண்ட் எபிசோடு என்ன அர்த்தத்தில் தான் போக போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சும்மாவே வந்து ரீகேப் தான் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வாட்டியும் வந்துட்டு வழக்கம் போல் சஞ்சனா வீடு திருப்பி போனீங்க எப்படி இருந்துச்சு, வர்ஷினி திருப்பி நீங்கள் வீட்டுக்கு உள்ளே போனீங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உள்ளே வந்த 8 பிளேயர்கிட்டையும் அந்த வீட்டுக்கு திரும்ப போன அனுபவம் எப்படி இருந்துச்சு, இன்னொரு நாள் தங்குவீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க போகிறாரு. இதுக்கு மேலே இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவுக்குள்ள ஒன்றும் இருக்க போகிறதில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு யார் இது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். காரணம் 8 பேர் வந்தாலும் அதில் 8 பேரும் ப்ராப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. கேமராவில் வர்றதுக்காவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஜாக்லின் மட்டும்தான் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் வரும்போது ஒரு கேமராவை பார்த்து அடிக்கடி பேசுவாங்க. அதை வந்து நேற்றே இந்த சண்டையில் வந்து பஞ்சாயத்தில் வந்து லைட்டாக போட்டு உடச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் இருக்கிற 10 நாள் இது பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரியாது. மற்றபடி உள்ளே வந்த கண்டஸ்டண்ட்டில் ஸ்வாப் ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே சமயம் இப்போதைக்கு உள்ளே வந்திருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தா முத்துக்குமரனுக்கு ரூட்டு கிளியர் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது. முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மாரலி டவுன் பண்ணணும், வெளியில் அவங்க இமேஜையும் வந்து இது பண்ணணும், ஓட்டும் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக டிக்கெட் டு ஃபினாலே வாங்கின ரயானை வந்து பணப்பெட்டி எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட்டு முத்துக்குமரனுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். நன்றி.